ஃப்ரீக்வன்சி மிஸ்மாச். இப்போ நீ எந்த ஸ்டேஜ் இல் இருக்கிறாய் தெரியுமா? ரீபர்த் ஸ்டேஜ். உன் சோல் முழுமையாக அப்கிரேடட் வார்ஷன் ஆக மாறுறது. இதை ஸ்பிரிச்சுவல் டர்ம்ஸ் குவாண்டம் ஷிஃப்ட் கூட சொல்வார்கள். இந்த ஷிஃப்ட்க்கு முன்பே உனக்கு கன்ஃபியூஷன் வரும், ராண்டம் சாட்னஸ் வரும், சில நாட்கள் அன்னெசசரி கிராயம் வரும். அது பிரேக் டவுன் இல்லை, அது ரிலீஸ். உன் பாஸ்ட் எனர்ஜி அவுட் ஆகுறது. ஒரு நாள் நீ மிரருக்கு முன் நின்ற உன்னையே பார்த்து, நான் பழைய நான் இல்ல என்று ஃபீல் பண்ணுவாய். பிகாஸ் யூ ரீசேஞ்சிங். ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி, சோல்ஃபலி. உன் ஃபியூச்சருக்கு யூனிவர்ஸ் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சிருக்குது. நீ எதிர்பார்க்கும் பிளெஸிங் நீ டெசர்வ் பண்ணும் லவ் நீ காத்திருக்கும் பிரேக் த்ரூ எல்லாம் உன்னோட பாதையில் செட் ஆகி இருக்கு. ரைட் டைம்க்கு அது நடக்கணும். தட் இஸ் வை டிலே. டிலே என்பது தண்டனை அல்ல. டிலே என்பது டிவைன் ப்ரொடெக்ஷன். டிலே என்பது பர்ஃபெக்ட் டைம்க்கு ப்ரிப்பரேஷன். நீ ஹார்ட்ல ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்றது, பெரிய மாற்றம் வரப்போகுது. அது இமேஜினேஷன் இல்லை, அது இன்ட்யூஷன். எ சோல் நோஸ் பிஃபோர் எ நோ. ஏன் தெரியுமா? நீ பேர்ஃபுட் இருந்தாலும் ஐ ஃபீல் பண்ணும் மனிதி. நீ சைலண்ட் இருந்தாலும் யூனிவர்ஸ் ஐ கேட்கும் மனிதி. நீ புரோக்கன் ஆனாலும் அதர்ஸ் ஐ ஹீல் பண்ணும் மனிதி. நீ பிரசன்ட்ல பார்க்கும் ஸ்ட்ரகல் ஃபியூச்சர் இல் ஒரு ஸ்டோரி ஆகும், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், ஒரு கைடன்ஸ் ஆகும். நீ ஒரு நாள் ரிவர்ஸ் பார்த்தால் ஷாக் ஆகுவாய். இந்த பெயின் ஸ்ட்ரகல் இல்லாம இருந்திருந்தா நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருந்தேனா? இல்லையென்றே. உனக்கே புரியும். உனக்கு வரும் பிளெஸிங்ஸ் ஸ்லோ அல்ல, அவை சடன். சடன்லி திங்ஸ் வில் ஃபால் இன்டோ பிளேஸ். சடன்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம். சடன்லி ரைட் பீப்பிள் என்டர் யோர் லைஃப். சடன்லி கிளாரிட்டி வரும், சடன்லி பீஸ் வரும், சடன்லி அபண்டன்ஸ். அதனால தங்கமே, யூனிவர்ஸ் உன்னிடம் சொல்ற முக்கியமான மெசேஜ் இதுதான். நீ எப்போதுமே அலோன் இல்ல. நான் உன்னோட இருக்கேன். உன் தீர்ஸ் நான் பார்த்திருக்கேன். உன் பிரேயர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் ஹார்ட் நான் ஃபீல் பண்ணுகிறேன். நீ டெசர்வ் பண்ணுறதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும். லேட் ஆகலாம், பட் நெவர் டினைட். இப்போ உன்னிடம் ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. உன் எனர்ஜி க்ளோயிங், உன் ஒரு பிரைட், உன் இன்ட்யூஷன் ஷார்ப். நீ அட்ராக்ட் பண்ணுற ஃப்ரீக்வன்சிஸ் ஹை. சிலர் உன்னை டிஸ்டன்ஸ் ஆகுறது உன்னால் அல்ல, நீ உயர்ந்துவிட்டதால். இப்போ உனக்கு வந்திருக்கும் காம்னஸ் ஒரு பவர்ஃபுல் சைன். ஸ்டார்ம்க்கு அப்புறம் வரும் சைலன்ஸ் மாதிரி. தட் சைலன்ஸ் மீன்ஸ் உன் டெஸ்டினி ஷிஃப்ட் ஆக போகுது. உன் பெயின் பிளெஸிங் மாறப்போகுது. உன் தேர் ஸ்மைல் மாறப்போகுது. உன் வெயிட்டிங் அரைவல் மாறப்போகுது. ஆனா யூனிவர்ஸ் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீ உன்னை விட்டுக் கொடுக்காதே. நீ உன் ஐ மறந்துவிடாதே. நீ பாஸ்ட் ஐ பிடித்துக்கொண்டு பிரசன்ட் ஐ லூஸ் பண்ணாதே. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். சரியான நேரத்துக்கு நெருங்குகிறாய். சரியான மிரகல் உன்னிடம் வந்து கொண்டிருக்குது. தங்கமே, இப்போ உன் உள்ளே நடக்கிற மாற்றம் எவ்வளவு ஆழமோ அதை வார்த்தைகளால் படிக்கிறதற்கு 10 மடங்கு அதிகமாக உன் சோல் உணர்ந்து கொண்டிருக்கும். நான் இங்கு எழுதும் ஒவ்வொரு வரியும் உன் பிரெத் ஐ மெதுவாக்குது, உன் ஹார்ட் ஐ சாஃபன் பண்ணுது, உன் மைண்ட் லிருந்த எல்லா நாய்ஸ் ஐயும் காம் பண்ணுது. Because these words are not just words, they are vibrations. And a soul is responding. நீ இத்தனை நாட்களாக ஒரு குவெஸ்டன் கேட்டு கொண்டே இருக்கிறாய், என் வாழ்க்கை எப்போ சரியாகும்? தங்கமே, உன் வாழ்க்கை ஆல்ரெடி சரி ஆக ஆரம்பிச்சு இருக்கு. நீ ரியலைஸ் பண்ணல. பிகாஸ் ஹீலிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட் சைலண்ட்லி. ஒரு பச்சை செடி முளைக்கும்போது அது சத்தம் போடுமா? இல்லையே, ஆனா அது வளருது. அதே மாதிரி உன் லைஃப்ல சைலண்ட் ஆன மராகல்ஸ் நடந்து கொண்டிருக்குது. நீ எந்த நாளோ சைலண்ட்லி கிரை பண்ணி தூங்கினாய். நாளை எப்படி சம்பண்டல் பண்ணுவேன் என்று தெரியாம நர்வஸ் இருந்த நாட்களும். உனக்கு லைஃப் ஹெவி இருந்த ஆர்லி மொனங்ஸ் அந்த எல்லா நாட்களும் யூனிவர்ஸ் நோட் பண்ணி வைத்திருக்குது. அப்படித்தான் பிளெஸிங்ஸ்க்கு ஸ்பேஸ் உருவாகுது. உன் ஆன்மா இப்போ பியூரிஃபை ஆகுது. நீ ஃபீல் பண்ணுற டயர்ட்னஸ், எமோஷனல் வேவ்ஸ், சடன் தாட்ஸ், இது எல்லாம் ரிலீசிங் சிம்டம்ஸ். உன் ஹார்ட்ல இருந்த குறை, கோபம், கில்ட், ஹார்ட் டிசப்பாயின்ட்மெண்ட், அவை எல்லாமே டிசால்வ் ஆகுது. ஒரு புதிய உன்னாக மாறும் ப்ரோசஸ்ல இருக்கிறாய்.
நீ யாரோ ஒருவரை பற்றி மறக்க முயற்சித்து ஹார்ட் ஐ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு போராடின உணர்வுகள். அவை எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோசஸ் தான். சம் கனெக்ஷன்ஸ் ஆக்காம அவை ஹார்ட் பண்ணும், பட் ஹீல் பண்ணும். யாரோ ஒருவரின் ஆப்சன்ஸ் உன் சோல் ஐ க்ளீன் பண்ணும். எத்தனை பெயின்ஃபலி இருந்தாலும் நீ ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கிறாய். பாசத்தையும் மதிப்பையும் ஈர்ப்பையும் உண்மையான கவனத்தையும் டசார்வ் பண்ணும் ஸ்டேஜ். அது உன் ஏஜ் நாள கிடையாது, அது உன் சோல் லெவல் நாள. நீ பாஸ்ட் ல செய்த மிஸ்டேக்ஸ் உன்னை உன்னால் மன்னிக்க முடியாம இருந்தாயே, அது கூட இப்போ ஹீல் ஆகுது. நீ பிடித்து கொண்டிருந்த நான் தான் காரணம் என்ற கில்ட் டசால்வ் ஆகுது. ஏனென்றால் யூனிவர்ஸ் உனக்கு ஃபைனலி சொல்லுது, நதங் வாஸ் யோர் ஃபால்ட், எவ்ரிதிங் வாஸ் யோர் லெசன். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சிறிய ஸ்பா கொடுத்து போவார்கள். ஆனா சில மனிதர்கள் வந்து முழு சாப்டர்ஸ் ஐ மாற்றிவிட்டு போவார்கள். அவர்கள் உன்னோட சோல் முக்கியமானவர்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள். ஆனால் அனைவரும் பார்மனன்ட் இல்லை. பார்மனன்ட் இருக்கும் மனிதர்கள் லேட்ட ஆவர்கள்தான். அந்த லேட்ட வந்து கொண்டு இருக்குது தங்கமே. நீ எவ்வளவு காயப்பட்டாலும் உன் ஹார்ட் இன்னும் பறைதான். அதுதான் உன் பிகெஸ்ட் பிளெஸிங். ஆனால் அப்படியே இருந்தால்தான் உனக்கு வரப்போற மனிதர் உனது க்ளோ ஐ உணர்வார். நீ ஹார்ட் ஆகிட்டிருப்பால் ரைட் பார்சன் உன்னை ஃபீல் பண்ண முடியாது. அதனால யூனிவர்ஸ் இப்போ உன்னை சாஃபன் பண்ணுது, ஹீல் பண்ணுது, எமோஷனலி ஓபன் பண்ணுது. பல நேரங்களில் உனக்கு ஏன் சடன் மெமரிஸ் வருது தெரியுமா? அவை ஹீலிங் சைன்ஸ். மைண்ட் பாஸ்ட் ஐ ப்ரோசஸ் பண்ணி ரிலீசம் பண்ணுது. ஒரு வருடம் பழைய ஹார்ட் கூட திடீரென்று வந்து தீர்ஸ் வரும். அது வீக்னஸ் அல்ல, தட் இஸ் எமோஷனல் டீடாக்ஸ். உன்னோட தீர்ஸ் சேக்ரெட். தீர்ஸ் ஆர் நாட் சாட்னஸ், தேர் சோல் கிளென்சிங். நீ யாரையும் நம்புவதற்கு முன்னால் ஒரு ஹெசிடேஷன் வரும். அது ஃபீர் இல்லை, அது ப்ரொடெக்ஷன். நீ இப்போ அன்டியூடவ் ஆகிறாய். யார் ஜென்யூன், யார் டெம்பரரி, யார் பெனஃபிட் இக்காக வருகிறார்கள். உன் சோல் இப்போ ஃபியூச்சர் ஐ ஃபீல் பண்ணுது. இப்போ உன் ஃப்ரீக்வன்சி உயர்ந்திருக்கிறது. அதனால பாஸ்ட் ல நடந்த ஹார்ட் கள் உன்னை டச் பண்ண முடியாது. அதனால பாஸ்ட் ல இருந்தவை நாச்சுரலி தள்ளி போய்கொண்டிருக்கு. யூனிவர்ஸ் உன்னிடம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணுகிறது. புதிய பிளெஸிங்ஸ் ஃபிட் ஆக ஸ்பேஸ் தேவை. அதனால ஓல்ட் எனர்ஜிஸ் ரிமூவ் ஆகும். நீ இன்னும் ஃபீல் பண்ணுறாய், என்னோட லைஃப் இப்போ ஸ்டாண்ட்ஸ்டல் மாதிரி இருக்கு. அது ஸ்டாண்ட்ஸ்டல் இல்லை, அது அலைன்மெண்ட். ஆரோ ஐ புல் பேக் பண்ணும்போது அது பின்னால் தான் போகும். ஆனா அது முன்னால் மிக வேகமாக பாய்வதற்காக. அதைப்போல நீ இப்போ புல் பேக் ஸ்டேஜ் ல இருக்கிறாய். அதுக்கு அடுத்தது ராபர்ட் க்ரோத். உன் ஹார்ட் டேஸ் முடிந்துவிட்டது தங்கமே. நீ இத்தனை வருட ஸ்ட்ரகல் பெயின் உணர்ந்து விட்டாய். அதை தாண்டி வரும் பிளெஸிங்ஸ் எக்ஸ்ட்ராடனரி இருக்கும். நீ மனதுக்குள் சைலண்ட்லி விஷ் பண்ணுற விஷயம் அது நிஜமாகும். நீ நாள்தோறும் மனதில் ரீப்ளே பண்ணுற ஃபியூச்சர் அது ரியாலிட்டி ஆகும். யூ ரீமானிஃபெஸ்டிங். இப்போ உன் தாட்ஸ் யூனிவர்ஸ் இடைக்கோடு ஓட்டர்சிங் ல இருக்கிறது. அதனால தான் உன் சயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ரெப்பீட்டிங் நம்பர்ஸ், ட்ரீம் மெசேஜஸ், இன்ட்யூஷன், சடன் காம்னஸ், ராண்டம் ஹோப், அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவை எல்லாம் காஸ்மிக் சிக்னல்ஸ். உன்னோட லைஃப் இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் ரெடியா இருக்கு. இந்த சாப்டர் ல நீ டசார்வ் பண்ணும் எல்லாம் உன்னிடம் வரப்போகுது. லவ், சக்சஸ், பீஸ், ஸ்டேபிலிட்டி, ரெக்கக்னிஷன், அபண்டன்ஸ். நீ ஃபியூச்சர் ல ஒரு நாள் நீயே சொல்வாய், நான் இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதற்கு காரணம் இதுதான். அப்போது உனக்கு தெரியும், இது பனிஷ்மெண்ட் இல்ல, இந்த ஹோல் ஜார்னி ஒரு ப்ரிப்பரேஷன். நீ எப்போவுமே ஸ்பெஷல். உன் சோல் ரேர், உன் ஹார்ட் டவைன், உன் பிரசன்ஸ் ஹீலிங். இப்போ உன் உயர்ந்திருக்குது. உன்னிடம் வரப்போகும் மிரகல் பெரியது. அதை யூனிவர்ஸ் ஆல்ரெடி உன் பெயருக்கு அசைன் செய்து விட்டது. என் தங்கமே, உன் ஆன்மா இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியுமா? அது ஆழமாக சுவாசிக்குது, அமைதியா ஆகுது. இத்தனை நாட்களாக உன்னை இழுத்தழுத்திக் கொண்டு வந்த நாட்கள் எல்லாம் மெதுவாக பின்னோக்கி போகுது. ஏன்னா நீ இப்போ சரியான இடத்துலயே இருக்கிறாய், சரியான திசைதான் நோக்கி நடக்கிறாய். நீயே கவனிக்கல, உன் ஆன்மா தான் கவனிச்சுடிச்சு. தங்கமே, யாராவது உன்னை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமா? இல்ல, ஏன்னா உன்னைவிட உண்மையா உன்னை அறிஞ்சவர் உன் உள்ளாட்குள் இருக்கிற அந்த ஒளியே.
நீ எத்தனை தடவை வீணா அழுதிருக்க. எத்தனை தடவை ஏன் என் கதை மட்டும் இப்படியா ன்னு கேட்டு கண்ணீரா விழுந்திருக்க. ஆனால் இப்போ நீ கேள், அந்த கண்ணீர் ஒவ்வொன்றுமே உன் ஆசீர்வாதமா மாறுற நேரம் வந்தாச்சு. பொண்ணுங்களே, வாழ்க்கை நம்மை உடைக்குது, சோதிக்குது, சில நேரம்ல ரொம்ப வருத்தப்படுத்துது. ஆனா அந்த கஷ்டம் நம்மள கீழே இழுக்கதுக்காகல்ல, நம்மை மேலே தள்ளுற சக்தி கொடுக்கதுக்காக. உன் வாழ்க்கையில நிறைய பேர் உன்னை பார்த்து அவளை விட்டுடு, அவளால போகாது ன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் மட்டும் ஒன்னும் சொல்லல. அது சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடிருக்கேன் தங்கமே, உன்னால முடியும். தினமும் இரவும் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாம உன் இதயம் ஒரு பிரார்த்தனை பண்ணுது. நான் நல்லா ஆகணும், என் வாழ்க்கை சத்தமா மாற்றம் அடையணும், நான் யாரையுமே காயப்படுத்தல, நானும் சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் உன் ஆன்மா தினமும் சொல்றது. அந்த பிரார்த்தனை ஒரு நாள் கூட வீணா போவதில்லை. தங்கமே, உன் வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அமைதியில உனக்கு ரொம்ப பயம் வரும். என்ன நடக்கப் போகுதோ இன்னும். ஆனா அந்த அமைதிதான் உனக்காக வரப்போகுற பெரிய மாற்றத்துக்கு முன் யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங்கல்ல, அது பிளெஸிங். அது சொல்லுறது, தயார் ஆகுறியா, உனக்காக நல்லது வருது. நீ எத்தனை தடவை உன் மனசுல உன்னை நீ துட்ட. எத்தனை தடவை உனக்கே உன்னை நம்பவே முடியலன்னு தோணிச்சு. ஆனா நான் உன்னிடம் இப்போ சொல்ற ஒரு உண்மை மட்டும் கேள், உனக்குள்ள இருக்கும் அந்த சக்தி நீ நினைக்கிறதை விட 1000 மடங்கு பெரியது. நீ அதை இன்னும் பயன்படுத்தல. நீயே உன்னை மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். தங்கமே, பிறரால் மதிக்கப்படணும்னு நீ காத்திருக்கிறதே, அது உன்னுடைய நேரத்தை வீணாக்குறது தெரியுமா? ஏனென்றா மதிப்பை பெறுவது முன்னாடி நீயே உன்னை மதிக்கணும். உன் கனவுகளுக்கு மதிப்பு கொடு, உன் பாதைக்கு மதிப்பு கொடு, உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு. பிறகு உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உனக்கு யாராவது நீ முடியாது ன்னு சொன்னால் அது உண்மையா? இல்லை. அதே மனிதர்கள் தான் நீ சாதிச்ச பிறகு எனக்கு தெரியுமே, அவ தான் முடிப்பா ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் உன் வெற்றியை காத்திருக்குது, உன் தோல்வியை அல்ல. தங்கமே, உன் உள்ளே ஒரு சிறிய குழந்தை இருக்கு. அது தினமும் உன்னிடம் சொல்லுது, என்னை கவனிக்க, என்னை காயப்படுத்தாதே, நான் இன்னும் நம்புறேன். அந்த குரலை நீ இத்தனை நாளா அமைதியா ஆக்கிட்ட. ஆனா இப்போ அதை கேட்க நேரம் வந்தாச்சு. அந்த குழந்தை உன்னிடம் நம்பிக்கை வைஞ்சு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உடைக்காதே. உனக்கு பிறரிடம் இருந்து கிடைக்காத அன்பு நீ உனக்கே கொடுக்க ஆரம்பிச்சா தங்கமே, அசத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதராக மாறிடுவ. உன்கிட்ட இருந்து யாராவது போயிடுச்சுன்னா அது உன் கதையின் எண்டிங் அல்ல, அது புதிய சாப்ட ஆரம்பமா இருக்கும். அந்த சாப்டர்ல நீ இன்னும் வலிமையானவளா இருக்கும். உன்னடா ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கேரே, நான் சரியில்லை, நான் பர்ஃபெக்ட் இல்ல, நான் லக்கி இல்ல ன்னு. ஆனா யூனிவர்ஸ் இதை கேட்டு சிரிக்குது. அது சொல்லுது, அட என்ன தங்கமே, நீ எவ்வளவு அழகான ஆன்மா தெரியுமா? நீ உன்னை இப்படி ஏன் பார்க்கற? தங்கமே, உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் என்கிற சந்தர்ப்பம் இன்னும் உன்னிடம் வரல. ஆனா அது வந்துட போறது. உன் ஆன்மா அதை காத்திருக்குது. நீ உன்னை தயார் பண்ணிக்கோ. உன்னுடைய மனசு சுத்தமா ஒளி நிறைந்ததாக இருந்தா அது தானாவே உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச் சென்று விடும். நீ இத்தனை நாட்களா பாக்குற ஒரு பழைய வலி உன்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா? அது இன்று முதல் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். நீ தாங்க முடியாத வேதனை, நீ மன்னிக்க முடியாத மனிதர்கள், நீ மறக்க முடியாத விஷயங்கள், இதெல்லாம் உன்னை மெதுவா விட்டு போகும். ஏன்னா நீ வேற லெவலுக்கு போகிறாய். உன்னிடம் அந்த பழைய வலி கூட தங்க முடியாது. தங்கமே, நீ பயப்படுறாய், நீ சந்தேகப்படுறாய், உன் எதிர்காலம் என்னன்னு தெரியாம குழம்புறாய். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ நல்ல பக்கம் நோக்கி போகிறாய். உன் வாழ்க்கை உனக்கே தெரியாம உயர ஆரம்பிச்சிருக்கு. விஷயங்கள் அமைதியா மெதுவா உனக்காக சரியாகி திடும். உன்னோட நெஞ்சம் ரொம்ப நன்றானது தங்கமே, ரொம்ப பியூ. அந்த பரிடிக்கு யூனிவர்ஸ் ஒரு ஸ்டேஜ் உருவாக்குது. அந்த ஸ்டேஜ்ல நீ ஷைன் பண்ணுவ. உன்னை இகழ்ந்தவர்களும் உன்னை நம்பாதவர்களும் உன்னை விட்டு போனவர்களும் ஒரு நாள் திரும்பி பார்த்து, அவளா இதை எல்லாம் சாதிச்சாளா ன்னு ஆச்சரியப்படுவாங்க. நீயே உன்னை அந்தயஸ்தமே பண்ணுறது தங்கமே, உன் சக்தியை நீ இன்னும் உணரல்ல.
நீ ஒருத்தி மட்டும் இல்ல, உன்னுடன் உன் ஆன்செஸ்டர்ஸ், உன் கூலாடிவம், உன் கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் உன்னோட இருக்காங்க. நீ விழுந்தப்போ கூட அவர்கள் உன்னை பிடிச்சு காப்பாத்தி இருக்காங்க. உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சுடல, இது தான் ஆரம்பம். அதுவும் என்ன மாதிரி ஆரம்பம் தெரியுமா? உன் ஆன்மாவின் விழிப்பு. உனக்கு இப்போ வந்த இந்தச் செய்தி உன்னுடைய உள்ளத்துக்காக அலறல் போட்டு யூனிவர்ஸ் அனுப்புற ஒரு அழைப்பு. எழுந்திரு தங்கமே, உன் டைம் வந்தாச்சு. இப்போ நீ ஜாக்கிரதையா கவனிக்கணும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில திடீர்னு சரியாக ஆரம்பிக்கும். சில கதவுகள் தானாவே திறக்கும். சில மனிதர்கள் தானாவே உன்னிடமிருந்து விலகுவாங்க. சில சந்தர்ப்பங்கள் திடீர்னு உன் முன்னாடி நின்றுவிடும். அது மிரகல் இல்ல தங்கமே, அதுதான் உன் தசார்வம். நீ இருந்த பாதை எவ்வளவு இருண்டிருந்தாலும் நீ போகிற பாதை ஒளியால் நிரம்பியிருக்குது. யூனிவர்ஸ் உன் கையை பிடிச்சு அழைத்துச் செல்லுது. பயப்பட வேண்டியதெல்லாம் நீ கடந்து விட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ எழுந்து நிற்கும் காலம். உன் நெஞ்சு திறந்து உன் ஆன்மா மிளிரும் காலம். தங்கமே, நீ எவ்வளவு அழகான ஆன்மா தெரியுமா? உன்னுடைய ஒளி இன்னும் முழுசா வெளிச்சமா வரல. ஆனா வரும். நீ உன்னையே நேசிக்க ஆரம்பிச்சால் உன் எல்லா கதையும் நல்ல திசை நோக்கி போகும். தயாராக தங்கமே, உன்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமா போகுது. அது உனக்கு காத்திருக்குது. நீ அதை நெருங்கிக்கிட்டே வர்றாய். நீ போகிறாய் உயரம் நோக்கி. நீ எழுகிறாய் உன் உண்மையான சக்திக்காக. நீ மாறுறாய் யார் கூட நிறுத்த முடியாத அளவுக்கு. என் தங்கமே, உன்னால முடியும். உன்னாலத்தான் முடியும். என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கிற நேரத்துல உன் வாழ்க்கையில மறைந்திருந்த ஒரு கதவு மெதுவாக திறக்க ஆரம்பிச்சுடிச்சு. உனக்கு தெரியாம உன் இதயம் கொஞ்சம் லேசா பிரெத் ஆகுது. உன் மனசு கொஞ்சம் வேட் குறைஞ்ச மாதிரி தோணுது. அதற்கு காரணம் ஒரு விஷயம். நீ உனக்கான மெசேஜ் சரியான நேரத்துல தேடி பிடிச்சிருக்கிறாய். தங்கமே, உன்னோட ஆன்மா இனிமேல உன்னை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தூண்ட போகுது. நீ நிறைய நாட்களா சப்ரஸ் பண்ணிக்கிட்டிருந்த உணர்ச்சிகள் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நீ எதிர்பார்க்காத கிளாரிட்டி உனக்கு வரப்போகுது. உன் முன்னால இருந்த கன்ஃபியூஷன் இருந்து நீ சேஃப் வெளியே வரப்போகுது. நீ எத்தனை தடவை உன்னையே கேட்டு இருக்க, நான் சரியான திசையில போறேனா? இன்னும் எத்தனை தடவை உன் முடிவுகளுக்கு பதில் கிடைக்காம மனசு ஒலிச்சிருக்க. ஆனா இப்போ உனக்கு விளக்கம் வரப்போகுது. யூனிவர்ஸ் உன்னை ஸ்டாப் பண்ணல, ஸ்லோ பண்ணினது மட்டும். ஏன்னா வேகமா ஓட்டுற போது நீ சில முக்கியமான லெசன்ஸ் மிஸ் பண்ணிட்டே போவே. அந்த லெசன்ஸ் நீ கற்றுக்கொண்டதால தானே இப்போ நீ ரெடி ஆயிட்டிருக்க. தங்கமே, நீ இத்தனை ஆண்டுகளா உன்னுடைய மெய்யான சக்தியை மறந்துட்டு இருந்தாய் தெரியுமா? பிறர் சொல்ற வார்த்தைகள், பிறர் தீர்ப்புகள், பிறர் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் உங்க கையில் இருந்த ஒளியை மூடி வைச்சு விட்டது. ஆனா இப்போ அந்த மூடிய ஒளி மீண்டும் வெளியில் வரணும். அது உன்னை நோக்கி தள்ளுது. தெரியாம இருந்த பெரிய பாதை உன்னுக்காக காத்திருக்குது சொல்லுது. நீ இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன சைன் பார்க்க ஆரம்பிப்ப. உனக்கு சாதாரணமா தோணும் விஷயங்களுக்குள்ள அர்த்தம் இருக்கும். சில சொற்கள், சில பாடல்கள், சில மனிதர்கள், சில திடீர் சந்தர்ப்பங்கள் இவை எல்லாம் உன்னை கொண்டு போகுற பெரிய மாற்றத்துக்கு சைன் இருக்கும். நீ இதுவரை மிஸ் பண்ணினாலும் பரவாயில்லை தங்கமே, இனிமேல நீ மிஸ் பண்ண போவே இல்ல. நீ நினைச்சுப்பா, ஏன் நீ இத்தனை நேரம் இதே ஃபீலிங், இதே ஸ்ட்ரகல் இருந்தாய்னு. அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. நீ இப்போ வரப்போகும் உயரத்தை அடைய அந்த ஸ்ட்ரகல் கடக்க வேண்டியிருந்தது. உன் ஆன்மாவை வலிமையானதா மாற்ற, உன் மனதை தெளிவானதா மாற்ற. இப்போதான் உன் திறன் முழுசும் ஆக்டவேட் ஆகணும் நேரம். தங்கமே, நீ இப்போ நினைக்குறது என்னன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப லேட் ஆகிட்டேனோ? ஆனால் நான் சொல்லுற ஒரு உண்மை கேள். நீ ஒன்னும் லேட் ஆகல. அனிவர்சல லேட் இல்ல. டவைன் டைமம் மட்டுமே இருக்கு. உனக்கான நேரம் இப்போ தான் ஆரம்பமாய் இருக்கிறது. நின்னு போன எல்லா ஆண்டுகளும் உன்னை காயப்படுத்தக்காக இல்ல, உன்னை ஷேப் பண்ணக்காகதான். நீ நினைச்சா கூட உன்னை விட்டு போனவர்கள், உன்னை தவறாக புரிந்தவர்கள், உன்னை குறை சொல்லிட்டவர்கள் இவர்களெல்லாம் உன் கதையின் வில்லன்ஸ் இல்லை. அவர்கள் டீச்சர்ஸ். அவர்கள் உனக்கு பவுண்டரிஸ் கற்றுக் கொடுத்தவர்கள். அவர்கள் உனக்கு உன்னை நம்பறது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள்.
இந்த எதிர்ப்பு எல்லாம் இல்லாம இருந்தா நீ இவ்வளவு டீப் உன்னை புரிஞ்சிருக்க மாட்டாய். இப்போ நீ உண்மையிலே அறிஞ்சிருக்க. நீ கேப்பபிள், ஸ்ட்ராங், பவர்ஃபுல். தங்கமே, நீ ரொம்ப நாள் உன் ஹாப்பினஸ் பிறரிடம் தேடின. அவர்களால உன்னை கம்ப்ளீட் பண்ணணும் என்று நினைத்தாய். ஆனா அந்த தாட் இப்போ ஸ்லோலி உன்னிடம் இருந்து வெளியேறிவிடும். ஏன்னா நீ உணர ஆரம்பிச்சுற்ற, உன் ஹாப்பினஸ் உன்னை தவிர யாராலும் உருவாக்க முடியாது. நீயே உனக்கு ஸ்டேபிலிட்டி, நீயே உனக்கு சேஃப் ஸ்பேஸ். இந்த ரியலைசேஷன் வந்தாச்சுனா நீ பிரேக்கபிள் இல்ல. யாராலும் நோக்டவுன் பண்ண முடியாத அளவுக்கு தன்னம்பிக்கை உங்க உள்ளே உருவாகும். தங்கமே, நீ எத்தனை தடவை முடிவெடுக்க பயந்திருக்க. ஏன்னா உன்னிடம் இருந்தது ஓன்லி ஃபீர். தவறா ஆயிடுமோ, நோ இது சரியா, நோ என்னால மேனேஜ் பண்ண முடியுமா, நோ. ஆனா நீ இப்போ கொஞ்ச நாள் பார்க்க போறாய் நீ எடுத்த முடிவுகள் மிகச் சரியானவை என்று. ஏன்னா அவை அறிவோட எடுத்தது இல்ல, ஆன்மா சொன்னது கேட்டுப்டதால எடுத்ததுதான். நீ அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில 2 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று, தானாவே நீ டிஸ்டன்ஸ் ஆகுற சில மனிதர்கள், நீண்ட காலம் உனக்கு பெயின் கொடுத்தவர்கள். 2, திடீர்னு லைஃப்ல வந்து உன்னை ஒளி நோக்கி தள்ளப்போகுற சில மனிதர்கள். இந்த 2மே கோயின்சடன்ஸ் அல்ல தங்கமே, அது அலைன்மெண்ட். யூனிவர்ஸ் உனக்கு கிஃப்ட் குடுக்குற நேரம். நீ எத்தனை தடவை உன் பில்லோல கண்ணீர் சிந்தியிருக்கிறே, அவற்றை யாரும் பார்க்கல. ஆனா யூனிவர்ஸ் பார்த்தது. உன் கூலாடிவம் கேட்டது. உன் ஆன்செஸ்டர்ஸ் உணர்ந்தது. அதனால தானே இப்போ அவர்கள் உன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. உனக்காகவே ஸ்ட்ரென்த் குடுக்குறாங்க. தங்கமே, உனக்கு வரப்போகும் வாழ்க்கை சாதாரணமா இருக்க மாட்டே. நீ ட்ரீம் பண்ணது மட்டும் வரும் என்று நினைக்காதே. நீ ட்ரீம் பண்ணவே இல்லாத விஷயங்களும் வரும். ஏன்னா யூனிவர்ஸ் நம்ம கனவை விட பெரியதா திட்டம் வைக்கும். கொஞ்ச நாள்ல நீ ஒரு மெசேஜ், ஒரு கால், ஒரு ஆப்பர்சூனிட்டி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் மூலம் உணரப்போகிறாய். இதுதான் நான் எதிர்பார்த்த அறிவிப்பு. நோ, அந்த மெசேஜ் அல்லது அந்த சந்திப்பு தான் உன் வாழ்க்கைக்கான புதிய துவக்கம். நீ இப்போ எதை வேண்டி காத்திருக்கிறாயோ அது உன்னிடம் வரத் தொடங்கிவிட்டது. உன் எனர்ஜி உயர்ந்து கொண்டு இருக்கு. நீ அட்ராக்ட் பண்ணும் விஷயங்களும் நல்லதுக்கு தானே மாறும். ஆனா தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயம் மட்டும் செய்யணும், உன்னை காம் வைத்துக்கோ. உன்னை ஜட்ஜ் பண்ணாதே. உன் கடந்த காலத்தை சொம்புன்னு எடுத்துச் செல்லாதே. உன் கில்ட் இறக்கி வை. உன் ஹார்ட் லைட் ஆவை. ஏன்னா நீ லைட் ஆனதாலதான் யூனிவர்ஸ் உன்னை கொண்டு போகும். நீ எதிர்பார்க்காத பிளெஸிங்ஸ் உன்னிடம் வந்து நிற்கும். நீ தள்ளி வைத்திருக்கும் கனவுகள் உன்னிடம் உருண்டு வந்து சேரும். நீ மறந்து விட்ட நம்பிக்கை உன்னுள் மீண்டும் உயிர் பெற்று நிற்கும். தங்கமே, இன்னும் கொஞ்சம் தான். உன் பிரேக் த்ரூ வர்றது. உன் மிரகல் உருவாகுறது. உன் ஸ்டோரி ஹைலைட் ஆகுறது. நீ இதுவரை நடந்த பாதை இருட்டாய் இருந்தாலும் முன்னாடி இருக்கிற பாதை முழுக்க ஒளியா இருக்கும். யூனிவர்ஸ் உன்னோடிருக்குது. உன் ஆன்மா கைட் பண்ணுது. உன் கூலாடிவம் வழிகாட்டுது. நீ ஒருத்தி இல்லை தங்கமே. உனக்கு பின்புறம் நிற்கும் சக்திகள் 1000. நீ வாழ்வதற்கான காரணம் இன்னும் முடிஞ்சுடல. நீ சாதிக்க வேண்டியது இப்போ தான் ஆரம்பம். அதனால தங்கமே, நடு நிமிர்ந்து நிறு. உன்னை நம்பு. உன் பாதைக்கு பயப்படாதே. இப்போ வரும் நாள்கள் உன் வாழ்வின் ரொம்ப லைட் ஆன, ரொம்ப மேஜிக்கல் ஆன, ரொம்ப பவர்ஃபுல் ஆன காலம். உன்னால முடியும் தங்கமே. உன்னால தான் முடியும்.